இது ஒரு ரியல் ஸ்டோரி. ஒரு மனுஷனை பத்தி. பெரு, கொலம்பியா அப்புறம் ஈக்குவடார்ல டெரரான ஒரு சீரியல் கில்லர் பெட்ரோ அலென்சோ லூபெஸ். அவனுக்கு ஒரு பேர் இருந்துச்சு, த மான்ஸ்டர் ஆஃப் ஆண்டஸ். பெட்ரோ 1948ல கொலம்பியால பிறந்தான். சைல்ட்ஹுட்டே ரொம்ப மோசமான லைஃப். அவனோட அம்மா ஒரு செக்ஸ் ஒர்க்கர், அப்பா இல்லை. சின்ன வயசுலயே அவங்க கிட்ட தப்பா நடந்தது, வயலன்ஸ், அபியூஸ் எல்லாம். ஆனா அந்த அதிர்ச்சியில இருந்து அவன் வெளியே வரல. இதுதான் அவனோட டார்க் ஜர்னி ஸ்டார்ட் ஆன பாயிண்ட். டீனேஜ்ல திருடிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். ஜெயில இருந்த டைம்ல ஒரு சீவியரான இன்சிடென்ட் நடந்துச்சு. அவனை ஒரு குரூப் அட்டாக் பண்ணாங்க. அவன் ரிவெஞ்ச் எடுத்து ஆஃப்டர் தட் அவன் மென்டலி ரொம்ப டேஞ்சரஸ் ஆயிட்டான். 1970ஸ்ல பெட்ரோ சவுத் அமெரிக்கால இருந்து நடந்து பெருன்ற ஊருக்கு போனான். அவனோட மெயின் விக்டிம் சிங்கிள்ஸ், மோஸ்ட்லி 8 to 12 ஏஜ்ல இருந்து குழந்தைகள். அவன் ஒரு பாவி மாதிரி ட்ரீட் பண்ணுவான். ஃப்ரெண்டா இருந்து சாக்லேட் கொடுத்து டெம்ப்ட் ஆக்குவான். அப்புறம் கிட்னாப் பண்ணிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு கொலை பண்ணிடுவான். அவன் 300 கேர்ள்ஸ்க்கு மேல கொலை பண்ணிருக்கா அப்படின்னு சொன்னான். பெருல 100+, கொலம்பியால 100+, யூகேடர்ல 100+ விக்டிம்னு சொன்னான். போலீஸால அவனை பிடிக்க முடியல. ஆனா ஃபைனலி 1980ல யூகேடர்ல பிடிச்சிட்டாங்க. கோர்ட்ல 110 மர்டர்ஸ் தான் ப்ரூவ் பண்ணாங்க. ஆனா யூகேடர் லால டெத் பெனால்டி இல்ல. ஸோ அவனுக்கு ஜஸ்ட் 16 இயர்ஸ் தண்டனை தான் கொடுத்தாங்க. 1998ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் சைகோ எவல்யூஷன் முடிஞ்ச அப்புறம் டிஸப்பியர் ஆயிட்டான். யாருக்கும் தெரியாது அவன் எங்க இருக்கான்னு சொல்லிட்டு. இன்னும் வரைக்கும் அவனை பார்த்த யாரும் இல்ல. உயிரோட இருக்கான்னு கூட தெரியாது. ஆனா மாஸ்டர் ஆஃப் ஆண்டஸ்னு ஒரு பேர் இருக்கு. ஒரு பயம். சவுத் அமெரிக்கால ஹிஸ்டரியில பர்மனெண்டா மார்க் வச்சிருக்காங்க.